सन्मतिप्रदं सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। श्रीगुरुभ्यो नमः। हरि ओम्. Sorry, I've been chanting all the Mangala Shlokam on you. So welcome to the Tiruppural sessions. So Tamil எடுக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். வைகாசி அனுஷம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், வைகாசி அனுஷம்ங்கிறது மகாபெரிவாளினுடைய ஜென்ம நட்சத்திரம். வைகாசி அனுஷம் மகாபெரிவாளினுடைய ஜென்ம நட்சத்திரம். மகாபெரிவாளுடைய மாத்திரம் கிடையாது, திருவள்ளுவருடைய ஜென்ம நட்சத்திரமும் கூட. இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. அந்த ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணுங்கிறதுனாலதான் நம்ம வைகாசி அனுஷத்துக்காக திருக்குறள் சீரிஸ் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சோம். ஏன்னா நம்ம திருவள்ளுவர் தினம்னு ஏதோ கொண்டாடிட்டு இருக்கோம். ட்ரெடிஷ்னலா பார்த்தா திருவள்ளுவ நாயனார் அப்படின்னு பேர் அவருக்கு. திருவள்ளுவ நாயனாருக்கு மயிலாப்பூர்ல ஒரு கோவிலே இருக்கு. அந்த கோவில்ல ட்ரெடிஷ்னலா வைகாசி அனுஷத்தை தான் அவ திருவள்ளுவருடைய ஜென்ம தினமாக கொண்டாடிட்டு இருக்கா. இப்ப நம்ம திருவள்ளுவர் தினம்னு தை மாசம் 3ஆம் தேதி வச்சுட்டு இருக்கோம். 3ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ வச்சுட்டு இருக்கோம். அது தப்பு. அதுக்கு எந்த விதமான ஒரு பேசிஸோ எதுவோ கிடையாது. யாரோ ஒருத்தர் ட்ரெடிஷ்னலை எல்லாம் நம்மள மறக்க செய்யணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவா பண்ணின நாள் அது. அதனால அதை நம்ம எடுத்துக்கவே படாது. வைகாசி அனுஷம்ங்கிறது தான் திருவள்ளுவனுடைய ஜென்ம நட்சத்திரம். இந்த அனுராதா அப்படிங்கிற நட்சத்திரத்திற்கே ஒரு மகிமை ஜாஸ்தி. நமசோபசத்யா மித்ரம் தேவம் மித்ரதேயன்னோ அஸ்து அனுராதா ஹவிஷான் வர்தயந்தஹ சதஞ்சீவேம சரதஷவீரா. அனுராதா நட்சத்திர வாக்கியம் அது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு தேவதைன்னு இருக்கா. இதுல இந்த அனுராதா நட்சத்திரத்திற்கு தேவதை யாரு? அக்னப்பாது கிருத்திகா. கிருத்திகா நட்சத்திரத்திற்கு அக்னி தேவதை அப்படிங்கிறான். அதே மாதிரி இந்த அனுராதா நட்சத்திரத்திற்கு தேவதை யாருன்னா மித்ரன்கிறவன் தான் அனுராதா நட்சத்திரத்தினுடைய தேவதை. மித்ரன்கிறது யாரு? நம்ம ஜென்ரலா மித்ரஹா அப்படின்னு ஒரு சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். ஃப்ரெண்டு, சுஹிருத்து, மித்ரஹா அப்படிங்கிற. அப்படி வேதத்திற்கு பிரபு சம்ஹிதைன்னு பேர். அதாவது வேதம் என்ன சொல்லும்? சத்தியம் வத தர்மஞ்சர அப்படின்னு சொல்லும். ஒரு வார்த்தை தான் ரூல் போடுவா, இம்பெரேட்டிவ். டூ திஸ், டூ தட், you shall not speak false, you shall speak the truth, you shall follow dharma. ரூலா போடும் வேதம். இந்த வேதத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா யாராவது ஒருத்தர் நம்ம பக்கத்துல உட்கார்ந்து நமக்கு ஏத்த மாதிரி சொல்லி தரணும். அப்பதான் அந்த வேதத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்படி யாரு பக்கத்துல உட்கார்ந்து நமக்கு சொல்லி தருவான்னா ஃப்ரெண்டு நம்ம பக்கத்துல உட்கார்ந்து சொல்லி தந்தான்னு வச்சுக்கோங்க. சுஹிருத் சம்ஹிதைன்னு பேரு. ஆச்சாரிய வார்த்தைகளுக்கு சுஹிருத் சம்ஹிதைன்னு பேரு. ஃப்ரெண்டு பக்கத்துல உட்கார்ந்து சொல்லித்தர மாதிரி அவ சொல்லி தருவாளாம். இது பண்ணுப்பா, இது பண்ணினா உனக்கு நல்லதுப்பா, இது பண்ணலைன்னா உனக்கு கெட்டதுப்பா அப்படின்னு ஆச்சாரியாள் உபதேசம். சுகிருத்து அப்படின்னா வெல்விஷர்னு அர்த்தம். அப்படி நமக்கு மிகப்பெரிய ஒரு இலக்கியமான திருக்குறளை சுகிருத் சம்ஹிதாவாக, மித்திரனாக, ஃப்ரெண்டாக கொடுத்த திருவள்ளுவரும் தெய்வத்தின் குரல் அப்படின்னு இந்த காலத்துல நம்மளால உட்கார்ந்து பெரிய பெரிய தர்மசாஸ்திரத்தை நம்மளால படிக்க முடியுமான்னா படிக்க முடியாது. அப்படி தர்மசாஸ்திரம் இருக்குங்கிறதே நம்ம யாருக்கும் தெரியாது.
அப்படி சின்ன குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி நமக்கு தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற உபதேச நூல் மூலமாக நமக்கு எகெயின் சுகிருத்தாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்த மகா பெரியவாளும் மித்ரன்கிற தேவதை அதிபதியாக இருக்கின்ற நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம். அப்படி அந்த அனுராதா நட்சத்திரத்துல வந்து பிறந்திருக்கா அப்படிங்கிறது it is not by coincidence, but it is the divine orchestration. கோயின்சிடன்ஸ்னால நடக்கல, பரமாத்மா அப்படி நடக்கணும்னு நினைக்கிறார், அப்படி நினைக்கிறதுனால நடந்திருக்கு. தெய்வத்தின் குரல்ல மகா பெரியவா நிறைய இடத்துல திருவள்ளுவர் வைதிகர். ஏன்னா எந்த ஒரு பொருள் நல்லதா இருந்தாலும் நம்ம நாட்டுல இருக்கிற நிலைமை எப்படின்னா ஒரு 50 60 70 வருஷமா ஏதாவது ஒண்ணு நல்லதுன்னா அதுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு ஒரே போடா போட்டுருவான். ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா வேதத்துக்கும் வேத மதத்துக்கும் வைதிக மதத்துக்கும் அதுக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லப்பா, அது வேற எங்கேயோ இருந்திருக்கு, எல்லாம் அடிச்சுதான் வேத மதம் வந்திருக்கு அப்படின்னு. இப்ப தர்மம்ங்கிற வார்த்தையவே என்னமோ சனாதனத்திற்கும் தர்மத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டான். தர்மம்னாலே அது பௌத்த மதத்தினுடைய ஒரு இதுதான் அப்படின்னு தர்ம சக்கரம் அப்படிங்கிறோம். பெரியவா அந்த தர்ம சக்கரத்தை பத்தி தெய்வத்தின் குரல்ல சொல்றா. தர்ம சக்கரம்ங்கிறது பௌத்த மதத்தினுடைய சிம்பல்னு சொல்றா, அது அப்படி கிடையாது. ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் அப்படின்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில ரொம்ப வியக்தமா சொல்றார். இந்த ஒரு சக்கரத்தை நான் வச்சிருக்கேன்பா, இதுல நீ தலையிடாத, இந்த சக்கரத்தை நீ தலையிட்டு நிறுத்தி விடாதே அப்படின்னு வியக்தமா பகவான் கீதையில சொல்றார். தர்ம சக்கரம்ங்கிறது நம்முடைய சனாதன தர்மத்தினுடையது. அப்படி ஒரு போக்கு இருக்கிறதுனால திருக்குறளையும் திருவள்ளுவரையுமே வேதத்துக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை, வேதத்துக்கும் திருக்குறளுக்கும் சம்பந்தம் இல்லை. திருக்குறள்ங்கிறது வேற எங்கேயோ வேற மதத்தின் வேத பாஹ்ய மதத்தினாலே எழுதப்பட்ட அந்த மதத்தின் கருத்துக்களை கொண்டுள்ளதுதான் திருக்குறள்னு ஒரு பரப்புரை வந்துடுறது. அத தெய்வத்தின் குரல்ல நிறைய இடத்துல மகா பெரியவா அது அப்படி கிடையாது. திருவள்ளுவர் மிகப்பெரிய வைதிகர் அப்படின்னு நிறைய இடத்துல கோடிட்டு 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 காமிச்சு கொடுத்திருக்கார். அது நமக்கு நிறைய நாள் தெரியாமலே போயிடுச்சு. திருக்குறளுக்கு எப்பவுமே எந்த ஒரு நூலாக இருந்தாலும் அந்த நூலை நம்ம அப்படியே எடுத்து படிச்சோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த நூல் எழுதினது ஏதோ ஒரு காலத்திலே, அந்த நூல் எழுதினது இப்ப திருக்குறள் அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினதுங்கிறா. அந்த அந்த இதுல இருக்கிற லாங்குவேஜ் நமக்கு முதல்ல புரியாது. அதே மாதிரி அந்த அந்த காலத்திலே அவ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறான்னா அந்த எக்ஸாம்பிளை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அந்த எக்ஸாம்பிளே இது ஒரு எக்ஸாம்பிள் பா அப்படின்னு நமக்கு கொடுக்கறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும். அப்படி கொடுக்கிறவர் தான் இந்த உரையாசிரியர்கள் அப்படிங்கிறவா. அப்படி இந்த உரையாசிரியர்கள் இல்ல ரொம்ப முக்கியமான உரையாசிரியர் திருக்குறளுக்கு பரிமேலழகர் அப்படிங்கிற உரை. இந்த திருக்குறளுக்கு பரிமேலழகர்ங்கிற உரைதான் மிக கரெக்டான உரைன்னு நிறைய வித்வான்கள் எடுத்துட்டு இருக்கா. அவர் பரிமேலழகர் உரை ஆரம்பிக்கிறச்சையே இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் வந்தமில் இன்பத்து அழிவில் வீடும் நெறியறிந்து எய்துதற்குரிய மாந்தர்க்கு உறுதியென உயர்ந்தோரான் எடுக்கப்பட்ட பொருள் 4 அவை அறம் பொருள் இன்பம் வீடு என்பன. அவற்றுள் வீடென்பது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமை தாதகிலில் துறவரமாகிய காரண வகையார் கூறப்படுவது அல்லது இலக்கண வகையார் கூறப்படாமையின் நூல்களால் கூறப்படுவன ஏனைய 3மேயாம் அப்படின்னு. எப்படி நமக்கு புருஷார்த்தங்கள் அப்படின்னு தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படின்னு நம்ம புருஷார்த்தத்தை சொல்றோமோ,
அத அவ அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்றான். வர்ணாசிரம தர்மம் திருக்குறள்ல சொல்றார். மனு 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 மனுன்னு அந்த மனு தர்மத்தை சப்போர்ட் பண்றவாளுக்கும் மனு என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியல, மனு தர்மத்தை அப்போஸ் பண்றவாளுக்கும் மனு என்ன சொல்லியிருக்காருங்கிறது தெரியல. அப்படி ஏதோ ஒரு நடந்துட்டு இருக்கு. ஆனா திருக்குறளுக்கு உரை எடுத்து பார்த்தோம்னா பரிமேலழகர் 2வது வரியிலேயே சொல்றார், அவற்றுள் அறமாவது. அறம்னா என்னப்பா அப்படின்னு கேட்டா நான் சொல்லல, மகாபிரியவா சொல்லல, பரிமேலழகர் சொல்றார். அவற்றுள் அறமாவது மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழித்தலுமா. அறம்னா என்னப்பா, தர்மம்னா என்னப்பா? மனு சொல்றத செய்யறதுதான் தர்மம். மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழிதலும். மனு என்ன செய்யின்னு சொல்லியிருக்காரோ அதை நீ செஞ்சா நீ அறவான். மனு எதை செய்யப்படாதுன்னு சொல்லியிருக்காரோ அதை நீ செய்யாமல் இருந்தால் அறவான் அப்படின்னு பரிமேலழகர் உரை எழுதுற. எப்படி வர்ணாசிரம தர்மம் எல்லாம் எடுத்து 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 காமிச்சு இந்த உரையை ஆரம்பிக்கிறார் பரிமேலழகர். அப்படி இந்த பரிமேலழகர் உரையை வச்சுண்டு படிச்சால்தான் திருக்குறள் நமக்கு புரியும். நிறைய பேர் இப்ப உரை எழுதுறா திருக்குறளுக்கு, திருவள்ளுவருக்கே அந்த உரையோட அர்த்தம் புரியுமாங்கிறது தெரியல, அப்படிலாம் போயிடுத்து. ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்னா பரிமேலழகரினுடைய உரையை வைத்து கொண்டு திருக்குறளை படிக்கணும். பரிமேலழகர் என்ன சொல்றார், பரிமேலழகர் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு சொல்ற அதை ஒரு பேசிஸா வச்சுண்டு திருக்குறளை பார்க்கணும். அதுல நம்ம ஏற்கனவே அறத்துப்பாலினுடைய பாயிரம், அதாவது பாயிரம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அறத்துப்பாலுக்கு இப்ப நம்ம வாசிச்சதெல்லாம் அறத்துப்பாலினுடைய இன்ட்ரோடக்ஷன் பாயிரம் பார்த்தோம். அறத்துப்பாலுடைய முதல் அதிகாரம் அப்படிங்கிறது கடவுள் வாழ்த்து. எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நல் தாழ் தொழார் எனில், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தாருக்கு நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு போன வருஷம் இதே சமயத்துல கடவுள் வாழ்த்துக்கு உரிய எக்ஸ்பிளனேஷன்ஸ், கடவுள் வாழ்த்துல திருவள்ளுவர் என்ன சொல்ல வரார், அது எப்படி பகவத்கீதை, உபனிஷத்துக்கள், வேதம் இது எல்லாத்துக்கும் எப்படி பொருந்தி வருகிறது அப்படின்னும் பார்த்தோம் போன வருஷம். இப்ப இந்த வருஷம் அதை அடுத்த அதிகாரத்துக்கு எடுத்துக்கணுங்கிறதுனால வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரமும் நீத்தார் பெருமை அப்படிங்கிற அதிகாரத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. வான் சிறப்பு, நீத்தார் பெருமை. வான் சிறப்புனா என்ன? எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். வானம், மழை, வான் சிறப்பு, மழையுடைய பெருமையை திருக்குறள்ல சொல்ல போறார். இது என்னது ஒரு இதுவா அப்படின்னு கேட்டா, இதுலதான் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய அஸ்திவாரமே இருக்கு. In fact, this is the differentiating factor that differentiates between dharmic and the so-called Abrahamic, or if you can say adharmic religions. அதாவது நம்ம பார்த்தோம்னா இங்க இந்தியா பாரதத்திலிருந்து தோன்றிய மதங்களுக்கு இந்த ரிலீஜியன் எல்லாம் படிக்கிறா இல்லையா? அப்ப இந்த பாட்டனில கிளாசிஃபை பண்ணுவா, டெரிடோஃபைட்ஸ் அப்படின்னு, பிரயோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், அந்த மாதிரி கிளாசிபிகேஷன் அப்படின்னு பண்றா. பாட்டனி, ஜுவாலஜில சயின்டிபிக் நாமென்கிளேச்சர், ஹோமோ சாப்பியன்ஸ், ஹோமோ எரக்டஸ், மஸ்மஸ்குலஸ், எலிக்கு பேரு மஸ்மஸ்குலஸ்னு பேரு, ராட்டஸ் அப்படின்லாம் கிளாசிஃபை பண்றா. ஏன் கிளாசிஃபை பண்றான்னா அதை படிக்கிறதுக்கு நமக்கு ஹேத்துவா இருக்குங்கிறதுக்காக. அப்படி ரிலிஜியன்ஸை கிளாசிஃபை பண்றான். எப்படி கிளாசிஃபை பண்றான்னா தார்மிக் ரிலிஜியன் அண்ட் ஏப்ரஹாமிக் ரிலிஜியன் அப்படிங்கிறது தான் ரெண்டு மேஜர் ரிலிஜியன்ஸ் இன் திஸ் வேர்ல்ட்.
எதெல்லாம் பாரத தேசத்திலிருந்து உருவானதோ அதற்கெல்லாம் பேரு தார்மிக் ரிலிஜியன்னு பேர். ஏன்னா அதுல அந்த எல்லா மதமும் பகவானை ஒத்துக்கிறதோ இல்லையோ, வேதத்தை கூட ஒரு சில மதங்கள் ஒத்துக்காது, ஆனா தர்மத்தை ஒத்து. சனாதன தர்மம், இந்து மதம் நம்ம சொல்றது பகவானையும் ஒத்துக்கிறது, வேதத்தையும் ஒத்துக்கிறது. இந்த இந்து மதத்திலேயே ஒரு சில தரிசனங்கள்லாம் இருக்கு. மீமாம்சை, சாங்கியம் அப்படிங்கிற தரிசனம் பகவானை ஒத்துக்காது, ஆனா வேதத்தை ஒத்துக்கும். நிரீஸ்வரவாதிகள்னு பேரு. பகவான் இருக்காரோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லப்பா, சாங்கியம் யோகம் இதெல்லாம் பகவான் ஒரு சிலது பகவான் அவுட்ரைட் ரிஜெக்ட் பண்ணிடும். யோகத்துல பகவான் இருந்தாலும் இருக்கலாம், இல்லாட்டாலும் இல்ல. அவர் இருந்தா அவருக்கு நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன், அவர் இல்லைன்னா நான் என் வழியை பார்த்துன்னு போய்டுறேன் அப்படின்னு யோகா பிலாசபி சொல்லும். அதெல்லாம் நிரீஸ்வரவாதம்னு பேரு. ஈஸ்வரன் இல்லை, ஆனா வேதம் உண்டு. அதனால அந்த மாதிரி மதங்களுக்கு ஆஸ்திக தரிசனம்னு பேர். யாரெல்லாம் வேதம் உண்டுன்னு ஒத்துக்கிறாளோ அவளுக்கு ஆஸ்திக தரிசனம்னு பேர். அஸ்தி வேதா அஸ்தி அப்படிங்கிறாளோ அவளுக்கு ஆஸ்திக தரிசனம். அடுத்தது, பகவானும் ஒத்துக்க மாட்டேன், வேதத்தையும் ஒத்துக்க மாட்டேன். நம்ம நாட்டுல அதுக்கு இடம் கொடுத்திருக்கோம். நம்முடைய நாட்டிலே அந்த மாதிரி மதங்களுக்கும் இடம் உண்டு. நீ பகவான் இல்லைன்னு சொல்றதுனால உன்னை யாரும் குத்தி கொலை பண்ண போவது கிடையாது. நீ வேதம் இல்லைன்னு சொன்னாலும் கூட உன் தலையில எழுத்துப்பான்னு உன் வேலையை நீ பார்த்துக்கோ, என்னுடைய வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு போறா. இது நம்முடைய மதம். அதற்கெல்லாம் அவைதிக மதம், நாஸ்திக மதம்னு பேரு. வேதத்தை ஒத்துக்காது. அதாவது வேதம், புண்ணிய பாப, ஸ்வர்க நரக, ஆத்மா, இந்த 6 விஷயத்தை ஒத்துக்க மாட்டா. புண்ணியத்தை ஒத்துக்க மாட்டா, பாப்பம் ஒத்துக்க மாட்டா, ஸ்வர்க்கம் ஒத்துக்க மாட்டா, நரகம் ஒத்துக்க மாட்டா, ஆத்மா ஒத்துக்க மாட்டா, வேதத்தை ஒத்துக்க மாட்டா. இந்த 6 விஷயங்களையும் ஒத்துக்காத மதங்களுக்கு நாஸ்திக மதம்னு பேரு. பௌத்தாள், ஜெயினாள் இவாள்லாம் நாஸ்திக மதம். இவாள்லாம் நம்ம வேதத்தை ஒத்துக்க மாட்டோம். ஆனா எல்லாரும் ஒத்துக்கிற ஒரே ஒரு விஷயம் ஒண்ணு உண்டு. என்னன்னா தர்மம், ஒழுக்கம்னு மகாபெரியவா அதை டிரான்ஸ்லேட் பண்றாங்க. திருக்குறள்லயே ஒழுக்கமுடைமைன்னு ஒரு அதிகாரம் வரப்போறது. எல்லாரும் ஒத்துக்கிற ஒரே விஷயம் என்னன்னா தர்மம். அதனால இந்த ரிலீஜனை படிக்கிறவா தார்மிக் ரிலிஜியன்ஸ் அப்படின்னு குரூப் பண்ணுவா. இந்த இந்தியாவிலிருந்து தோன்றிய மதங்கள், அது பௌத்தமா இருக்கலாம், ஜெயினிசமா இருக்கலாம், சிக்கிசமா இருக்கலாம், நம்ம வைதிக தர்மமாக இருக்கலாம், இல்ல ஒரு காட்டுவாசி அவா ஃபாலோ பண்ற ஏதோ ஒரு மதமாக இருக்கலாம். நீ ராமரை கும்பிடு, கிருஷ்ணரை கும்பிடு, சிவனை கும்பிடு, அம்பாளை கும்பிடு, யார வேணாலும் கூப்பிடு, தர்மத்தை நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு பாக்குறான். அப்படி இந்த தார்மிக் ரிலீஜன்ங்கிறது நம்முடைய இந்தியாவிலிருந்து தோன்றிய மதங்கள் அனைத்தும் தார்மிக் ரிலீஜன். அது வேதத்தை ஒத்துக்காம இருக்கலாம், பகவானை ஒத்துக்காம இருக்கலாம், ஆனா தர்மத்தை ஒத்து. ஆன் தி அதர் ஹேண்ட் வேற ஒரு ரிலீஜன், முக்கியமான 3 ரிலீஜன்கள் இருக்கு இல்லையா, அவளுக்கு ஆப்ரஹாமிக் ரிலிஜியன் அப்படின்னு. அதாவது ஆப்ரஹாம் அப்படிங்கிற ஒரு 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 ஆசாமிய எல்லாரும் ஒத்துக்கிறான். ஆப்ரஹாம் அப்படின்னு ஒருத்தரை அவர்கிட்ட இருந்து அந்த மதம் உருவாச்சு அப்படின்னு சொல்றதுனால அந்த மதங்களுக்கெல்லாம் ஏப்ரஹாமிக் ரிலிஜன், இல்லைன்னா அதார்மிக் ரிலிஜன், அதாவது தர்மத்தை ஒத்துக்காத ரிலிஜன்ஸ் அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கலாம். இப்போ தர்மத்தை ஒத்துக்கிற ரிலீஜனுக்கும் தர்மத்தை ஒத்துக்காத ரிலீஜனுக்கும் முக்கியமான வேறுபாடு என்ன? எனக்கு தர்மம்னா என்னன்னு தெரியாது. சோ நீங்க தர்மத்தை ஒத்துக்கிறா, தர்மத்தை ஒத்துக்கலன்னா தர்மம்னா என்னன்னு எனக்கு புரியல. நான் அப்படி தர்மத்தை ஒத்துக்கிறவா ஒத்துக்காதவான்னு எப்படி நான் அதை டிஃபைன் பண்ணுவேன்? கஷ்டம். எனக்கு அந்த ரிலீஜியனுடைய டெனட்ஸும் எனக்கு தெரியல. நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, சிம்பிளா இந்த உலகத்திற்காக மனிதன் வந்தானா,
இந்த மனிதனுக்காக உலகம் வந்ததா அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும். இந்த உலகத்திற்காக மனிதன் வந்தானா இல்ல மனிதனுக்காக உலகம் வந்ததா அப்படின்னா, தார்மிக் ரிலீஜன் எல்லாம் என்ன சொல்லும்னா, இந்த உலகத்திற்காக மனுஷன் வந்தான் அப்படின்னு. அப்ராமிக் ரிலிஜன்ஸ் எல்லாம் என்ன சொல்லும்னா, மனிதனுக்காக உலகம் வந்தது அப்படின்னு சொல்லும். அது எப்படி? இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த உலகத்திற்காக மனிதன் வந்தான் அப்படின்னா, இந்த உலகத்தை பரிபாலனம் செய்யக்கூடிய பொறுப்பு மனிதனுக்கு உண்டு. இந்த உலகம்ங்கிறது மனுஷாளுடைய கேளிக்கைக்காக ஏற்படுத்தப்பட்டது அல்ல. இந்த உலகம் என்பது பகவானினுடைய ஸ்வரூபம். இந்த உலகம்ங்கிறது பகவானினுடைய ஸ்வரூபம். அப்படி அந்த பகவானினுடைய ஸ்வரூபமாக இருக்கும் அந்த உலகத்தை பாதுகாப்பதற்காக, புஜிப்பதற்காக அல்ல, பூஜிப்பதற்காக. பகவானினுடைய ஸ்வரூபமாகிய இந்த உலகத்தை பூஜிப்பதற்காக மனிதன் வந்தான் அப்படிங்கிறது தார்மிக் ரிலிஜன். எந்த ரிலிஜனா இருந்தாலும், பௌத்தரா இருந்தாலும் சரி ஒத்துப்பா, ஜெயினாளா இருந்தாலும் இதை ஒத்துப்பா, எல்லாரும் இதை ஒத்துப்பா. இந்த உலகத்தை பூஜிப்பதற்காக, பூஜிக்கிறதுனா பூஜை செய்வதற்காக தோன்றியது மனித இனம் அப்படிங்கிறது தார்மிக் ரிலிஜியனுடைய ஒரு டெனட், முக்கியமான டெனட். ஆன் தி அதர் ஹேண்ட், அப்ராமிக் ரிலிஜியன்ஸ் உடைய டெனட் என்னன்னா, இந்த உலகம் என்பது மனிதன் புஜிப்பதற்காக படைக்கப்பட்டது. புஜிப்பதற்காக சாப்பிடுவதற்காக, மனிதன் என்ஜாய் பண்ணுவதற்காக இந்த உலகம் வந்தது. மனிதன் புஜிப்பதற்காக இந்த உலகம் வந்ததுன்னு சொன்னா அது ஆப்ரஹாமிக் ரிலிஜன். சனாதன தர்மத்துல என்னுடைய வேலை என்ன? இந்த உலகத்தை நான் பூஜை பண்ண வேண்டும். அப்ரஹாமிக் ரிலிஜன்ஸ் டிஃபரன்ஷியேட்டர்னு இந்த உலகத்தை பூஜை பண்றதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் ஏன் சொத்து, நான் அனுபவிப்பதற்காக இந்த காடும் இந்த மலையும் இந்த நதியும் இந்த மரங்களும் வந்தன அப்படின்னு சொல்றது அவ. நம்ம அவளை பத்தி ரொம்ப பார்க்க வேண்டாம். இது பேசிக் டிஃபரன்ஸ் இவ்வளவுதான். நம்ம முதல்ல நம்ம தர்மம் என்ன பண்ணிருக்குங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம இதுல பார்த்தேன்னா, ஒரு ஓடை இருந்ததுன்னா அதை ஒரு தெய்வமாக கும்பிடும். காவேரி அப்படின்னா அந்த காவேரிய ஒரு நதியாக நம்ம பார்க்கல. அதாவது நதினா ரிவர், இதை ஒரு வாட்டர் பாடி, ஒரு ரிவரா பார்க்க மாட்டோம். நம்ம அதை அம்பாளா பார்ப்போம். காவேரிக்கு பூஜை பண்ணு, துலா மாசம் காவேரிக்கு பூஜை பண்ணு. துலா மாசம் இந்த காவேரி கரையில இருக்கிறவா, தஞ்சாவூர் கும்போணம் பக்கம் இருக்கிறவா எல்லாம் போய் அதுக்கு 2 புஷ்பம் போடுவா, ஒரு தேங்காய் போடுவா, ஜாக்கெட் பிட்டு அதெல்லாம் கொடுப்பா. காவேரி அம்பாளுக்கு சீதனம் கொடுக்குறாளாம், கொடுப்பா. கங்கா ஹாரதி அப்படிங்கிறோம். அப்போ நம்முடைய நாம் நதிகளை சுவாமியாக பார்க்கிறோம். So there is only sacred environment. There is no secular environment with respect to us. இருக்கிற எல்லாமே அப்படிதான். ஒரு மலையை பார்க்கிறோம், குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். திருவண்ணாமலையை பார்க்கிறோம், யாரும் பார்த்துட்டு அந்த மலையில நிறைய கல் இருக்குப்பா, எடுத்து வீட்டு கட்ட உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு யாரும் பண்றது இல்லை. போய் கண்ணத்துல போட்டுக்கிறோம், அண்ணாமலை கரஹரோஹரா, கிரி உருவாகி குவலையந்தன்னை குருவடிவாகி காப்பாய் அருணாச்சலா அப்படிங்கிறார் ரமண பகவான். அப்படி ஒரு மலையை பார்த்தா நம்ம சிவபெருமான் இல்லையா, வெங்கடாத்ரி வெங்கடாச்சல மலையை பார்த்தா பெருமாள்ங்கிறோம். பழனி மலையை பார்த்தாலே முருகன் அப்படிங்கிறோம். அப்படி மலையை பார்த்தா நம்ம கண்ணத்துல போட்டுக்கிறோம். ஒரு மரத்தை பார்த்தா கண்ணத்துல போட்டுக்கிறோம் இல்லையா. ஒரு வேப்ப மரம் வருதுன்னா வெட்ட மாட்டா யாரும். ஒரு அரச மரம் இருக்குன்னா அஸ்வத்த பிரதட்சிணம், மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே அக்ரதா ருத்ர ரூபாய விருக்ஷராஜாய தே நமஹ அப்படின்னு சொல்லி
எப்பவுமே அஸ்வத்த பிரதட்சணம் பண்றது விசேஷம். அமாவாசையும் திங்கக்கிழமையும் சேர்ந்து வந்ததுன்னா அமாசோம விரதம் அப்படின்னு மகா பெரியவா இந்த விரதத்தை பத்தி தெய்வத்தின் குரல்ல சொல்றா. போய் அஸ்வத்த மரத்தை 108 தடவை பிரதட்சணம் பண்ணு அப்படின்னு. சாஸ்திர போஜனம் பண்ணணுமே. எப்படி பண்ணுவேன்னா, எனக்கு பணமே இல்லை, நான் 1000 பேருக்கு போஜனம் பண்ணணும் வேண்டிட்டு இருக்கேன், எப்படி போடுறதுன்னா மகாபெரிவா சொல்றா, கொஞ்சம் அரிசி எடுத்துக்கோ, உடைச்சுக்கோ, போய் எறும்பு புத்துக்கெல்லாம் போடு. அரிசி எடுத்து நொய்யா பண்ணி எறும்பு புத்துக்கெல்லாம் போடு, சாஸ்திர போஜனம் வந்துடும். 1000 எறும்பு சாப்பிடாதான் என்ன. அப்படி நம்ம சுத்தி இருக்கிற போத் அனிமேட் அண்ட் இன்அனிமேட், போத் லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ நம்ம பகவானா பார்க்கிற வரைக்கும், நம்ம பகவானாக பார்த்துட்டு இருந்த வரைக்கும் நமக்கு அதிகமா பிரச்சனை இல்லை. ஒரு ஏரின்னா பக்கத்துல ஏரி காத்த ராமர் அப்படின்னு ஒரு கோதண்ட ராமர் வச்சிருப்பா. ஒரு வனம்னா வன தேவதைன்னு இருக்கும். இந்த காந்தாராங்கிற சினிமால அதை நன்னா காமிச்சிருப்பா. வனம்னா அந்த வன தேவதை, அது வன தேவதை கூடைய அந்த வனம். அது அதை போய் நம்ம அனாவசியமா அதுல இருந்து மரத்தை வெட்டப்படாது. ஏன்னா அது பகவானினுடைய ஸ்வரூபம். ஒரு நதிங்கிறது பகவானினுடைய ஸ்வரூபம், ஒரு மலைங்கிறது பகவானினுடைய ஸ்வரூபம், ஒரு விருட்சம்ங்கிறது பகவானினுடைய ஸ்வரூபம், ஒரு மழைங்கிறது பகவானுடைய ஸ்வரூபம். ஆழிமழை கண்ணான்னு பாடுற ஆண்டாள் இல்லையா? மழை எப்படி வருதுன்னு ஆண்டாள், நம்ம இப்ப வாட்டர் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டாள் சொல்றா. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியந்தோருடைய பற்பனாவன் கையில் ஆழி போல் நின்று வலம்புரி போல் நின்றிருந்து தாழாதே சார்ந்து உதைத்த சரமழை போல் நாங்களும் மார்கழி ஆட பெய்திராய் அப்படின்னு ஆண்டாள் திருப்பாவையில சொல்றா. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் ஆழி உள் புக்கு முகர்ந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடை பற்பனாவன் கையில் அப்படின்னு மழை எப்படி பெய்யறதுங்கிறது ஆண்டாள் திருப்பாவையில சொல்றா. அதை நம்ம எல்லாரும் சொல்லிட்டு. அப்படி எல்லா விதமுமே, எல்லா இருப்பதனைத்தும் இறைவனே அப்படிங்கிறது நம்முடைய கான்செப்ட். அப்படி இருந்த வரைக்கும் நமக்கு என்விரான்மெண்ட்ல ப்ராப்ளம் இல்லாம இருந்தது. The moment we started secularizing our sacred environment, the problem has started. ரொம்ப அழுக்கு இருக்கு, என்ன பண்றது, இந்த நதியில கலந்து விடு, வாட்டர் பொல்யூஷன். அப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை அப்படின்னா என்ன பிரயோஜனம்? எனக்கு வீடு கட்டுறதுக்கு வேணும், மரத்தை எல்லாம் வெட்டு. அப்புறம் ஓசோன் கேஸ் இல்ல, கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியா போயிடுறது, கிரீன் ஹவுஸ் இஃபெக்ட் வருது, ஓசோன்ல ஓட்ட விழுந்துருத்து அப்படின்னு புலம்பு என்ன பிரயோஜனம்? The moment we stopped, the moment we started secularizing all of our sacred environments, all of our problems have started. So நம்முடைய என்விரான்மெண்ட்ங்கிறது சேக்ரெட், அது செக்யூலர் கிடையாது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணாலும் அது இந்த என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணிட்டுன்னா அது பகவானை அஃபெக்ட் பண்றதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கார்த்தால எழுந்து எல்லாரும் ஒரு ஸ்லோகம் சொல்லணும். எல்லாருக்கும் இந்த ஸ்லோகம் தெரியும். கராகிரே வசதே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலே து கோவிந்தா, பிரபாதே கரதர்ஷனம் அப்படின்னு கார்த்தால எழுந்து படுக்கையிலேயே உட்கார்ந்து இந்த 2 கையும் பிரிச்சு கராகிரே வசதே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலே து கோவிந்தா அப்படின்னு கார்த்தால எழுந்து கையை பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? காலை எடுத்து பூமிக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய கால் கொஞ்சம் முக்கியமான பொருளை, ரொம்ப சாங்டிட்டி இருக்கிற பொருளை நம்ம காலால தொடறது இல்லைன்னு வச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த பூமிங்கிறவள் பூமி தாய் இல்லையா? இந்த பூமியை தொடுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்? சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தன மண்டலே விஷ்ணு பத்னி நமஸ்துபியம் பாதஸ்பர்ஷம் க்ஷமஸ்வமே அப்படின்னு தரை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த தரைங்கிறவள் தரான்னு பேர் அவளுக்கு. பூமிக்கு தரான்னு பேர். எல்லாரையும் தரிச்சுன்னு இருக்கிறதுனால
இந்த பூமிக்கு தரான்னு பேரு. தனுர்தராயை வித்மஹே சர்வ சித்தியை ச தீமஹி தன்னோ தரா பிரச்சோதயாத். அது மகாவிஷ்ணுனுடைய பத்னியாம். அவ மேல காலை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை சொல்லிட்டு காலை வைக்கணும். சமுத்திர வசனே தேவி, ஏ ஹே தேவி, நீ சமுத்திரங்களை ஆடைகளாக உடுத்திக் கொண்டிருக்கின்றாய். வசனம் வஸ்திரம், வசு ஆச்சாதனே, சமுத்திரத்தை சுத்தி கொண்டிருக்கிறாய் உன்னுடைய ஆடைகளாக. பர்வதஸ்தன மண்டலே, உன்னுடைய ஸ்தனங்கள் என்ன? பர்வதங்கள் தான் உன்னுடைய ஸ்தனங்கள். எப்படி ஒரு அம்மாவினுடைய ஸ்தனத்திலிருந்து குழந்தைக்கு தேவையான பால் எல்லாம் கிடைக்கிறதோ, நியூட்ரிஷன் எல்லாம் எப்படி கிடைக்கிறது? அம்மாவினுடைய ஸ்தனத்திலிருந்து கிடைக்கிறது. அதே மாதிரி நமக்கு இங்க மழையை கொண்டு வருது தருது மலைங்கிறது இல்லையா? மழைங்கிறது, மலை பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல் இன் பிரிங்கிங் ரெயின். மலையில இருக்கிற காடுகள் தான் நம்ம விடுற கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் உறிஞ்சிட்டு ஆக்சிஜன் ஆக்கி தருது. அதனால இந்த மலைகளை இந்த பூமாதேவியினுடைய ஸ்தனங்களாக சொல்ற. சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தன மண்டலே, ஹே விஷ்ணு பத்னி நமஸ்துபியம், ஹே விஷ்ணுவினுடைய பத்னியே உனக்கு நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன். இன்னும் கொஞ்சம் மன்னிச்சிடும். ஏன்னா பாதஸ்பருஷம் க்ஷமஸ்வமே, என்னுடைய காலை நான் உன் மேல வைக்க போறேன், அதற்காக என்னை நீ மன்னித்துக் கொள்வாயாக. எவ்வளவு ஒரு உயர்ந்த எண்ணம் பாருங்க. தரதான அப்படின்னு மிதிக்காமல் இந்த தரையில அம்பாள் இருக்கா, இந்த என்விரான்மெண்ட், இந்த காற்றுல அம்பாள் இருக்கா, இந்த நெருப்புல அம்பாள் இருக்கா, இந்த தீயிலே அம்பாள் இருக்கா, காற்றிலே காயிலே புளிப்பதென்ன கண்ண பெருமானே, நீ கனியிலே இனிப்பதென்ன கண்ண பெருமானே அப்படின்னு பாடுறார் பாரதியார். தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. எங்க பார்த்தாலும் கிருஷ்ணா நீதான் தெரியற, எங்க பார்த்தாலும் அம்பாளே நீதான் தெரியும். பழைய ஸ்லோகங்கள்ல இதெல்லாம் வரும். எல்லா மரங்களும் சுவாமியினுடைய ரோமங்கள் அப்படின்னு வரும். நம்ம எப்படி உடம்புல ரோமங்கள் இருக்கோ, முடி இருக்கோ, சுவாமிய ஒரு உடம்பா வச்சுட்டோம்னா இந்த மரங்கள் தான் சுவாமியுடைய முடிகளாம். இந்த நதிகள் தான் சுவாமியினுடைய ரத்த நாளங்கள் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம சொல்றோமே. பூஸ்பாதோ யஸ்ய நாபிஹி வியதசுர நிலச்சந்திர சூரிய உச்சநேத்ரே கர்ணாவாஷா சிரோத்யர் முகமபி தகனோ யஸ்ய வாஸ்தேயமப்திஹி. பூஹு பாதவ், இந்த பூ அப்படிங்கிறது பகவானுடைய பாதம். சந்திர சூரிய உச்சநேத்ரே, சந்திரனும் சூரியனும் பகவானுடைய கண்கள். They are not a mere physical entity. Sun is not just a big ball inside which nuclear fission happens. A scientific definition, a secular definition which will never help for us. அதனி சாயா சுவர்ச்சலாம்பா சமேத ஸ்ரீ சூரிய நாராயண சுவாமினே நமஹா அப்படின்னா அவர் ஆரோக்கியம் தருவார். அப்படி எல்லாத்தையும் நாம் சேக்ரடாக பார்க்கணும். இப்படி எல்லாத்தையும் சேக்ரடாக பார்த்தால் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன்ங்கிறதே வேண்டாம். எல்லாத்தையும் நம்ம சுவாமியா பார்க்கணும். எப்படி கோவில்ல இருக்கிற சுவாமி மேல நம்ம போய் காலை வைக்க மாட்டோமோ, எப்படி கோவில்ல இருக்கிற சுவாமிக்கு போய் கண்டதை நைவேத்தியம் பண்ண மாட்டோமோ, எல்லாத்தையும் நம்ம சுவாமியா பார்த்துட்டா அதை யாராவது பொல்யூட் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அப்படி எல்லாவற்றையும் சேக்ரடாக பார்ப்பதுங்கிறது நம்முடைய தர்மம். சரி, இதெல்லாம் இப்பயே சொல்லிட்டு இருக்க அப்படின்னா திருவள்ளுவர் திருக்குறள்ல அடுத்த அதிகாரமாக 2வது அதிகாரமாக வான் சிறப்புன்னு வைக்கிறார். மழையினுடைய சிறப்பு. அதான் இந்த இடத்துல மழை அப்படின்னா நம்ம அப்படியே மழைன்னு எடுத்துக்கப்படாது, நீர்னு எடுத்துக்கணும். ஏன்னா அந்த காலத்துல வாட்டருக்கு ஒரே சோர்ஸுங்கிறது மழை. இந்த காலத்துல அடிபம்பு கூட கிடையாது. அதாவது நான் சொல்றது திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலத்துல நீர்னா அது மழையினால மட்டும்தான் வருது. வேற எதுனாலையும் அவளுக்கு மழைக்கு நீருக்கு வேற சோர்ஸ் இல்லைங்கிறதுனால வான் சிறப்புங்கிறார். இதை நம்ம தண்ணீரினுடைய சிறப்புன்னு எடுத்துக்கணும். சரி, இந்த வான், இந்த மழைங்கிறது எப்படி பெய்யறது?
எதற்காக பெய்கிறது இந்த மழை அப்படின்னா, பரிமேலழகர் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு இன்ட்ரோடக்ஷன் வைப்பார். உரைப்பாயிரம், அதாவது முன்னுரை அப்படின்னு பேர். அவர் சொல்றார், அதாவது அக்கடவுளது ஆணையால் உலகமும் அதற்கு உறுதியாகிய அறம்பொருள் இன்பங்களும் நடத்தற்கு ஏதுவாகிய மழையினது சிறப்பை கூறுதல். மண் சிறப்புங்கிறது என்னது? இந்த உலகமும் இந்த உலகத்தினுடைய உறுதி பொருள்கள், அதாவது புருஷார்த்தம், தர்ம அர்த்த காம மோட்ச. முன்னாடியே சொல்லிட்டார், மோட்சத்தை பத்தி இப்ப பேசுறது இல்லைன்னு விட்டார். தர்மார்த்த காமங்கள் மழை நடந்தால்தான் இருக்கும். லேட்டர் சொல்ல போறார், வான் சிறப்புங்கிற அதிகாரத்துல வரப்போறது. தர்ம அர்த்த காமம் மூணும் எப்படி மழையினாலே நமக்கு கிடைக்குங்கிறது வரப்போறது. இதெல்லாம் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும்னா மழை வேணும். அது மழை வேணுங்கிறதுனால இந்த மழை வான் சிறப்புங்கிற அதிகாரத்தை கடவுள் வாழ்த்திற்கு அடுத்ததாக வைத்தார் அப்படின்னு சொல்ற. அதிகார முறைமையும் இதனானே விளங்கும் அப்படின்னு முதல் குறள் சொல்றார் வான் சிறப்புல. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று அப்படிங்கிறது. அதாவது இந்த மழை அப்படிங்கிறது இன்னொரு பேர் இருக்க மழைக்கு, அமிர்தம்னு வச்சுக்கோப்பா மழைக்கு பேர. அமிர்தம்னா ஏதோ தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்சி எடுத்த அமிர்தம் தான் அமிர்தம்னு கிடையாது. இங்கிலீஷ்லயே ஒரு ப்ராவர்ப் உண்டு, வாட்டர் இஸ் தி எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்பா. சயின்ஸ் படி பார்த்தாலும் how did life originate அப்படின்னா, வாட்டர் played a major role in the origin of life. Water played a major role in the origin and evolution of life. In fact, life started in water அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு எல்லாராலும் அக்செப்ட் பண்ணிக்கின்ற தியரி. லைஃப் எப்படி, இந்த உயிருங்கிறது எப்படி வந்ததுன்னா நீரிலிருந்து வந்தது. உயிர்கள் அழியலாம், ஆனா உயிருங்கிற அந்த இது அழியாம இருக்கே, அதற்கும் நமக்கு தண்ணி தானே வேணும். ஏகாதசி அன்னைக்கு நிர்ஜலமா உபவாசம் இருக்கேன்னு இருந்துட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கு தண்ணி குடிக்காம இல்லையா? ஒரு 10 நிமிஷம் அதுவும் இந்த வெயில் காலத்துல தண்ணி குடிக்காம இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? அப்படி நம்மளை சஸ்டெயின் பண்றதுக்கு நீர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த நீரை தருவதிலே மழைக்குத்தான் முதல் பங்கு. அதனால மழைக்கே அமிர்தம்னு பேர். வான் நின்று, வானத்தில் இருந்து அவர் சொல்றார், வான் நின்று உலகம் வழங்கி வருதலால், மழை இடையராது நிற்ப உலகம் நிறை பெற்று வருதலான் தான் அமிழ்தம் என்றுணரப் பாற்று. அம்மழைதான் உலகத்திற்கு அமிழ்தம் என்று உணரும் பான்மையை உடையது. இந்த மழை அமிர்தம்னு சொல்றா. ஏன்னா இந்த உலகத்தை இடையிறாது நின்று நடத்துவதற்கு ஏதுவாக இருப்பதனால் மழைக்கு அமிர்தம்னு பேர். ஆபோவா இதகும் சர்வம் விஸ்வா பூதான்யாபஹ பிராணாவையாபஹ பசவ ஆபஹ அன்னமாபஹ அமிர்தமாபஹ சம்ராடாபஹ விராடாபஹ ஸ்வராடாபஹ சந்தாகும்ஷீயாபஹ யஜுங்கும்ஷீயாபஹ ஜோதிகும்ஷீயாபஹ சத்யமாபஹ சர்வா தேவதா ஆபஹ பூர்புவஸ்வராபவோ அப்படின்னு ஒரு வேத மந்திரம் இருக்கு. ஆபஹா அப்படின்னா தண்ணீர் அர்த்தம், நீர். என்னென்னலாம் நீருங்கிறார். ஆபோவா இதகும் சர்வம் விஸ்வா பூதான்யாப பிராணாவா ஆப பசவ ஆபோ அன்னமாபோ அமிர்தமாபோ பிராணாவா ஆபஹா. உயிர்காற்றுங்கிறது தண்ணி தான்ப்பா. அன்னமாபஹா உணவுங்கிறது நீர். முன்னாடி 2வது திருக்குறள்ல வரப்போறது. அமிர்தமாபஹா, எப்படி வேதத்துல அமிர்தமாபஹா, அமிர்தம்ங்கிறது நீர்னு வேதத்துல எதை சொல்லியிருக்கோ அந்த ஒரு வார்த்தைக்கு ஏன் அமிர்தம், ஏன் தண்ணீர் என்பது அமிர்தம் நான் சொன்னேன் இல்லையா? வேதத்துக்கு பிரபு சம்ஹிதைன்னு பேரு.
வேதம் எல்லாவற்றையும் சுருங்க சொல்லும். ஆச்சாரிய புருஷால் தான், இதிகாச புராணங்கள் ஆச்சாரிய புருஷா தான் அதை விரிச்சு சொல்லணும். வேதம் சொல்லிட்டு போயிடுத்து அமிர்தமாபஹா அப்படின்னு போயிடுத்து. ஏன் அமிர்தம்னு சொல்லணும்? திருவள்ளுவர் சொல்றார், பான் நின்ற உலகம் வழங்கி வருதலார் தான் அமிழ்தம் என்றுணரற்பாற்று அப்படிங்கிற. சரி, இந்த தண்ணி என்ன எப்படி நமக்கு உபயோகப்படுறது? ஏன் இந்த தண்ணி அமிர்தம்னு சொல்றோம்? எப்படி நமக்கு இந்த தண்ணி உபயோகப்படுறதுன்னா அடுத்த திருக்குறள் சொல்றார். இன்ஃபேக்ட் இது ரொம்ப காமெடி ஆக்கப்பட்ட திருக்குறள்ல இது முக்கியமான திருக்குறள். ஆனா நிறைய அர்த்தங்களுடைய திருக்குறள். உபனிஷத் சாரம் இந்த திருக்குறள் இந்த திருக்குறள். துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாவ தூவும் மழை. இந்த தூவும் மழை அப்படிங்கிறத நம்ம இம் மழைன்னு சொல்றோம், அது தப்பு. அது தூவும் மழை அப்படின்னு. எழுத்துல பார்த்தேன்னா தூ போட்டு நெடுங்கால் நெடில் தூ போட்டு உகாரம் போட்டு இம்மு போட்டிருப்பா. அத தூவும் மழைன்னு சொன்னா அது தூ போட்டு வு போட்டு இம்மு போடுறதா தூவறதுன்னு அர்த்தம். அது அர்த்தம் அங்க அப்படி சொல்லல. தூவும் மழை, அதற்கு பேரு அளவடைன்னு பேரு. தமிழ் இலக்கியத்துல இலக்கணத்துல அதுக்கு பேரு அளபடை. ஒரு எம்பசிஸ சொல்லணும் அப்படின்னா அந்த அளபடையை உபயோகப்படுத்தும். சரி, இந்த திருக்குறள் என்னத்த சொல்ல வருது? துப்பா இருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாக்கியா இருக்கே துப்பறதா இருக்கே என்னன்னா, துப்பு அப்படிங்கிறதுக்கு உணவுன்னு அர்த்தம். துப்புங்கிற தமிழ் வார்த்தைக்கு உணவுன்னு அர்த்தம். நம்ம பேச்சு வாக்குல சொல்லுவோம், நான் போய் ஏதாவது துப்பு துப்பு கிடைக்கிறதான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. இப்ப அதை எப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா, துப்புனா ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கிறதா அப்படிங்கிற இதுல யூஸ் பண்ணிட்டோம். பட் இந்த துப்பை தேடுதல் அப்படிங்கிறதே அந்த காலத்துல நாம் மனிதன் என்பவன் போய் உணவை தேடி கொண்டு வந்தான். நமக்கு இப்ப இருக்கிற மாதிரி இந்த கடைகள்லாம் அப்ப கிடையாது. போய் சாமான வாங்கிட்டு வரணும்லாம் கிடையாது. அப்ப நாளங்காடி பொருளங்காடின்னு இருந்தாலும் பண்டமாற்று முறை. இப்ப வால்மார்ட் காஸ்கோ இருக்கிற மாதிரி எல்லா சாமானும் ஒரே இடத்துல இருக்கு. அது நம்ம போய் தேடி வாங்கிட்டு வரணும், எடுத்துன்னு வரணும். அதுக்கு பேருதான் துப்பு கிடைக்கிறதுன்னு பேரு. அதுல இருந்துதான் அந்த துப்பு கிடைக்கிறதுங்கிறது வந்து. ஒருத்தன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தா அந்த காலத்துல அவனை என்ன சொல்லுவானா, துப்பு கெட்டவனேம்பா. நம்ம இந்த காலத்துல துப்பு கெட்டவன்ங்கிறது வேற மீனிங் போயிடுத்து. உனக்கு அது கூட துப்பு இல்ல, துப்பு கெட்டவனே அப்படிங்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவளை கொஞ்சம் மட்டமா சொல்றதுன்னு அர்த்தம். அந்த காலத்துல ஏதிலிகள், அகதிகள், ஏதிலிகள் எதுவுமே இல்லாதவாளுக்கு துப்பு கெட்டவர்கள்னு பெரியன்னா அவளுக்கு துப்பு சாப்பாடு இல்லை. துப்புங்கிறதுக்கு உணவுன்னு அர்த்தம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, அதாவது உணவு உண்பவர்களுக்கு அந்த உணவை உருவாக்கி, துப்பார்க்கு உணவை உண்பவர்களுக்கு, துப்பாய துப்பாக்கி அந்த உணவிற்கு தேவையான உணவாக இருந்து நீர். உணவு உண்பவர்களுக்கு தேவையான உணவிற்கு உணவாக இருப்பது நீர். அது மட்டுமானா இல்ல, துப்பார்க்கு துப்பாவதும் மழை. நேரவே எனக்கும் உணவாக இருக்கு. இப்ப நான் வந்து துப்பார்க்கு துப்பான் அப்படின்னு வச்சுக்கணும். ஏன்னா நான் உணவை உண்பம். நான் என்னத்தை சாப்பிடுறேன்? அரிசியை சாப்பிடுறேன். அரிசி எப்படி விளையிறது? நீர் இருந்தால்தான் அரிசி விளையும். இப்ப நீர் இல்லை அப்படின்னா அரிசி விளையாது. நீருங்கிறது அரிசிக்கு உணவு, அரிசி எனக்கு உணவு, நீர் அரிசிக்கு உணவு. அப்ப நீர் என்ன ஆறுது? துப்பார்க்கு துப்பாய அரிசி. அந்த துப்பாய அரிசி உணவு, அரிசி வருவதற்கு துப்பாக்கி, அரிசிக்கு உணவாக இருப்பதும் நீர்.
அடுத்த வரி, துப்பார்க்கு எனக்கு டைரக்டா நான் தண்ணியும் குடிக்கிறேன். டைரக்டா நான் தண்ணியையும் குடிக்கிறேன். இந்த தண்ணியானது எனக்கு உணவையும் தருகிறது. இட் பிளேஸ் அ டியூவல் ரோல். வேற எந்த இதுவுமே இப்படி டியூவல் ரோல் வராது. மண் இருக்கு. மண்ணுங்கிறது அரிசிக்கு உணவுதான். மண் இருந்தால்தான் அரிசி வரும். மண்ணிற்கு அரிசி தேவை. ஆனா எனக்கு டைரக்டா நான் மண்ணை திங்க மாட்டேன் இல்லையா? எப்படி தண்ணியும் எப்படி காற்றோ அதே மாதிரிதான் மண். எப்படி தண்ணியோ அதே மாதிரிதான் மண்ணும் காற்றும். விளைச்சலுக்கு அது ரொம்ப முக்கியம். ஆனா நான் டைரக்டா போய் மண்ணை திங்க மாட்டேன். ஆனா நான் டைரக்டா நான் தண்ணியையும் குடிப்பேன். அப்படி இட் பிளேஸ் டியூவல் ரோல். இட் இஸ் போத் ஃபுட். அது என்னுடைய ஃபுட்டுக்கு ஃபுட்டாவும் இருக்கு, எனக்கும் ஃபுட்டாவும் இருக்கு. அதுதான் இந்த மழையினுடைய சிறப்பு, அந்த நீரினுடைய சிறப்பு. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாவதும் மழை அப்படிங்கிறான். ஒரு வேத மந்திரம் பார்த்தோம் இல்லையா? ஆபோவா இதகும் சர்வம் விஸ்வா பூதான்யாபஹ பிராணாவா ஆப பசவ ஆபோ அன்னமாபோ அமிர்தமாபஹ. அன்னம் ஆபஹா. அன்னம் தான் நமக்கு உணவு. அன்னம்னா அரிசின்னு எடுத்துக்கப்படாது. அன்னம்னா உணவுன்னு அர்த்தம். அன்னமாபஹா. அப்படி அன்னமாகவும் உணவாகவும் இருப்பது தண்ணீர். எனக்கு மட்டும் உணவா இல்ல, என் உணவிற்கே உணவாக இருப்பது தண்ணி. சாதாரணமா கொலோக்கியலா ஒருத்தன் நம்மளை ஏமாத்த வரான், அவனை நம்ம புடிச்சிட்டோம். அவனை என்ன சொல்லுவோம்? டே, நான் உங்க அப்பனுக்கே அப்பன்டா சொல்லுவோம்ல. நீ என்ன ஏமாத்துற? நான் உங்க அப்பனுக்கே அப்பன் அப்படிம்போம். இல்லைன்னா நீ படிச்ச ஸ்கூல்ல நான் வாத்தியார்டா, உங்க வாத்தியாருக்கே வாத்தியார் அப்படின்லாம் சொல்ற. அந்த மாதிரி நீர் நம்மளை பார்த்து சொல்றதான், உன் சாப்பாட்டுக்கே நான் சாப்பாடுறேன் அப்படிங்கிறதான். அப்போ அவ்வளவு மேன்மை பொருந்தி அந்த நீரை நாம் எப்படி பாதுகாக்கணுங்கிறது இந்த திருக்குறள்ல இருந்து நமக்கு தெரியறது. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை அப்படிங்கிறான். பரிமேலழகர் என்ன சொல்ற? துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, உண்பார்க்கு நல்ல உணவுகளை உளவாக்கி, துப்பார்க்கு துப்பாயதுவும் மழை, அவற்றை உண்கிறார்களுக்கு தானும் உணவாய் நிற்பதும் மழை சொல்ற. அடுத்தது, இந்த மழை இல்லைன்னா என்ன நடக்கும்? நம்ம ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா காரலேஷன், இதனால் இது நடக்கிறதுனா you have to show two things. இது இருக்கிறதுனால் இது நடக்கிறது, இதை எடுத்துட்டா அது நடக்காம இருக்கு. அப்பதான் you can say this causes that. How do you prove causation? எப்படி நம்ம causation எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்னா, இது இருந்தால் அது நடக்கும், இது இல்லைன்னா அது நடக்காது அப்படின்னு ரெண்டையும் நீ ப்ரூவ் பண்ணாதான் A causes B அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். இது நிறைய இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி, ரிசர்ச் பண்றவா அதெல்லாம் இந்த இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுவா. இதே டெக்னிக்கை திருவள்ளுவர் நமக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறார். இன்ஃபேக்ட் எல்லா அதிகாரத்திலையும் இந்த டெக்னிக்கை அவர் யூஸ் பண்றார். போன ஃபர்ஸ்ட் திருக்குறள்ல என்ன சொன்னார்? மழைக்கு அமிர்தம்னு பேரு சொல்லிட்டார். ரெண்டாவது குறள்ல என்ன சொன்னார்? மழை எப்படி அமிர்தம், எதனாலே மழை அமிர்தம்? ஏன்னா அது எனக்கும் உணவா இருக்கு, என்னுடைய உணவிற்கும் உணவாக இருப்பதனாலே அதற்கு அமிர்தம்னு பேரு. அடுத்ததுல என்ன சொல்லணும்? மழை இல்லைன்னா வர கஷ்டத்தை சொல்லணும். மழை இல்லைன்னா என்னப்பா நடக்கும் சொல்ற. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. அந்த மழை இல்லைன்னா மக்கள் அனைவரும் பசியாலே வாடுவார்களே. மழை இருந்தால் உனக்கு உணவு கிடைக்கும், மழை இல்லைன்னா உனக்கு உணவு கிடைக்காது. அப்ப என்ன அர்த்தம்? மழை
உணவை உருவாக்குகிறதுன்னு அர்த்தம். இப்படித்தான் நம்ம ஒரு இதை ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு பேரு தர்க்க சாஸ்திரம்னு பேரு. இது நம்முடைய தரிசனத்துல இது இருக்கு. இது ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும்னா இது இருக்கிறதுனால அது இருக்கு, இதை எடுத்துட்டா அதுவும் இல்லை, அதனால திஸ் காசஸ் தட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். ஸோ 2வது குறள்ல சொல்லிட்டார், மழை இருப்பதனாலே உனக்கு உணவு கிடைக்கிறது. அப்ப மழை இல்லைன்னா என்ன நடக்கும்? உனக்கு உணவு கிடைக்காது, நீ போய் வெளியில போய் சாப்பிட முடியாது. விண்ணின்று பொய்ப்பின், விண் நின்று, விண் இன்று பொய்ப்பின். விண்ணுனா அந்த இடத்துல மழைன்னு அர்த்தம். இன்று இல்லாமல் பொய்ப்பின், மழை பொய்த்து விட்டது அப்படிங்கிறோம். அப்படி மழை பெய்யலைன்னா என்ன நடக்குமா? விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. இந்த உலகத்துல 75% தண்ணீராலே சூழப்பட்டிருக்கிறது. அதனாலதான் விரிநீர் அப்படின்னு விட்டாரு. சரிப்பா, மழை இல்லைன்னா என்ன, ஏதோ இங்க கடல்ல தண்ணி இருக்கே நான் குடிச்சு பழச்சுக்கிறேன்னு சொல்லவாடா? சொல்ல முடியாது. ஏன்னா அது உப்பு தண்ணி, நம்மளாலே குடிப்பதற்கு லாயகில்லாத தண்ணி. விரிநீர் வியனுலகத்து, இந்த மிகப்பெரிய உலகத்தை, அதாவது நீராலே சூழப்பட்ட இந்த உலகத்தை உள் நின்று உடற்றும் பசி. மழை இல்லைன்னா அந்த உலகத்தை அப்படின்னா அந்த உலகத்தில் இருப்பவர்களை பசியானது வாட்டி வதைக்கும். பசிங்கிறது ஏன் வருது? உணவில்லாமல் வருகிறது. அப்ப மழை இருந்தால் உணவு நமக்கு கிடைக்கும், மழை இல்லைன்னா உணவில்லாமல் நாம் பசியாலே வாடுவோம் அப்படிங்கிறார். அதனால என்ன தெரிகிறது? மழைதான் நம் உணவிற்கு ஆதாரம் அப்படின்னு நமக்கு புரியுது. இதற்கு பொருள், விண் இன்று பொய்ப்பின், மழை வேண்டுங்காலத்து பெய்யாது பொய்க்குமாயின். எனக்கு நான் நெல்லு போட்டிருக்கேன், மழை வந்தாலே ஆச்சு, மழை வரல, என்னாகும்? விரிநீர் வியனுலகத்துள், கடலாலே சூழப்பட்டுள்ள அகன்ற உலகத்தின் கண், உலகத்து உள் நின்று உடற்றும் பசி, நிலை பெற்று உயிர்களை வருத்தும் பசி. பாத்துக்கோப்பா, மழையை விட்டுடாத அப்படிங்கிறார். மழையை விட்டுடாதன்னா என்ன பண்ணணும்? நிறைய மரம் இருந்தால்தான் நமக்கு மழை பெய்யும். இதெல்லாம் நமக்கு திருவள்ளுவர் சொல்லாமல் சொல்லுகின்றார். உரை விளக்கம் சொல்றார், கடலுடைத்தாயினும் அதனாலே பயனில்லை என்பார், விரிநீர் வியனுலகத்து என்றார். ஏன் இந்த இடத்துல விரிநீர் வியனுலகத்துன்னு ஏன் திருக்குறள்ல போட்டிருக்கார் திருவள்ளுவர்ங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். கடல் எவ்வளவு பெரிய கடல் இருந்தாலும் அதனால உனக்கு பைசா பிரயோஜனம் இல்லப்பா, அந்த தண்ணியை உன்னால குடிக்க முடியாது. விரிநீர் வியனுலகத்து என்றார். சரி, இந்த குறள்ல முடிந்த முடிவு என்ன? உணவின்மையால் பசியான் உயிர்கள் இறக்கும் என்பதாம். முதல்ல என்ன சொன்னார்? மழைய அமிர்தம்ங்கிறார் இல்லையா? தான் அமிழ்தம் என்றுணரப்பாட்டு, மக்களை வாழ வைப்பது மழை. மக்களை 2வது திருக்குறள் இருந்து எடுத்துக்கணும், உணவு கொடுத்து வாழ வைப்பது மழை. அது இல்லைன்னா உனக்கு உணவும் இருக்காது, உயிரும் இருக்காது அப்படின்னு 3வது திருக்குறள்ல ரொம்ப ஆச்சரியமா சொல்ற. அப்படி இந்த மழை அப்படிங்கிறவனுக்கு பர்ஜன்யன்னு தேவதை, இந்திரன் இடி மின்னல்களுக்கு தேவதை, மழைக்கு பர்ஜன்யன்கிற தேவதை. அப்படி இந்த மழைதான் நமக்கு எல்லாமே தருதுன்னு சாஸ்திரம் சொல்ற. அதாவது இந்த சந்தியாவந்தனத்துல ஒரு மந்திரம் உண்டு, தண்ணி எடுத்து நம்ம புரோக்ஷணம் பண்ணிக்கணும். அந்த மந்திரத்துல ஆபோ நிஷ்டாமயோ புவஹ தான ஊர்ஜேதாதனா மகேரணாய சக்ஷசே யோவ சிவதமோரசஹ தஸ்ய பாஜயதே ஹனஹ உஷதீரிவ மாதரஹ தஸ்மா அரங்கமாமவஹ யஸ்ய க்ஷயாய ஜின்வதா ஆபோ ஜனயதாச்சனஹ அப்படின்னு மழை அப்படின்னு அப்சுனா தண்ணீர். அந்த தண்ணீரிடம் நாம் பிரார்த்தனை பண்றோம். என்ன பிரார்த்தனை பண்றோம்னா, எங்களுக்கு ஆபோஹிஷ்டாமயோ புவஹா, எனக்கு இன்பம் தருபவனாக நீ இருக்கிறாய்.
தண்ணி இருந்தா எவ்வளோ இன்பமா இருக்கு. எப்படி சார் இன்பமா இருக்குன்னு கேக்குறீங்களா? தண்ணி இல்லாம எவ்வளவு துன்பம் வருது. எனக்கு தண்ணி குடிச்சு ஒண்ணும் இன்பம் வர மாதிரி தெரியலையேன்னா, தண்ணி இல்லைன்னா எவ்வளவு துன்பப்படுற. அந்த துன்பத்தை விலக்குவது, அந்த துன்பத்தை விலக்குறதுனால உனக்கு தண்ணீர் இன்பத்தை கொடுப்பதாக ஆகின்றது. தான ஊர்ஜேதாதனா மகேரணாய சக்ஷசே. எனக்கு அன்னரசத்தை தருவாயாக. எனக்கு அன்னத்தை நிறைய தா, அன்ன சமிருத்தியத்தா. அந்த அன்னத்தை வச்சுட்டு நான் என்ன பண்றது? உடம்ப வளர்க்கறதுக்கா இல்ல, எனக்கு உயிரை, அறிவை வளர்ப்பதற்காக நீ எனக்கு அன்னத்தை தருவாயா. மழையினுடைய பிரயோஜனம் அன்னம். அன்னத்தினுடைய பிரயோஜனம் இன்க்ரீஸ் இன் வெயிட் கிடையாது, இன்க்ரீஸ் இன் விஸ்டம். அன்னத்தை சாப்பிடுவதால் எனக்கு நல்ல அறிவு வளரட்டும். So it's not a mechanical activity. The farming இப்போ it has reduced into a mechanical activity. It is not a mechanical activity. அது நமக்கு இன்டலெக்சுவல் எபிலிட்டியை தர்றதுக்காக நாம் அப்படி சாப்பிட்டு இருந்ததுனால அவள்லாம் ரொம்ப இன்டலெக்சுவலா இருந்தா. இப்ப நம்ம அதை we have reduced farming, we have reduced everything into an mechanical activity. ஒரு இது மாதிரி ஒரு மெஷின் மாதிரி நம்ம அக்ரிகல்ச்சரை மாத்தினதுனாலதான் அந்த அன்னத்தை சாப்பிடுற நாமளும் மெஷின் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கோம், ஒரு இன்டெலெக்சுவல் இதுவே இல்லாம. அப்படி அந்த அந்த நீர்ட்ட, அந்த தண்ணீட்ட நம்ம சொல்லி புரோக்ஷணம் பண்ணிக்கிறோம் இந்த மந்திரத்தை. மகேரணாய சக்ஷசே யோவ சிவத மோரசஹ தஸ்ய பாஜயதே ஹனஹ உஷதீரிவ மாதரஹா. எப்படி ஒரு அம்மாவானவள் ரொம்ப ஆசைப்பட்டு தன்னுடைய குழந்தைகளுக்கு சாப்பாடு தருவாளோ, உஷதீஹி இவ மாதரஹா, எப்படி அதுவும் அன்புள்ள அம்மாவானவள் குழந்தைகளுக்கு எப்படி நல்ல சாப்பாடை தருவாளோ, ஹே ஜலமே, ஹே வருணனே, ஹே அப்சுவே, அப்படி உன்னிடம் இருக்கின்ற மிகச்சிறந்த ரசத்தை, அறிவு பெருக்கத்தை நீ எனக்கு தாய் எப்படி மகனுக்கு உணவு தருவாளோ அந்த மாதிரி எனக்கு தா அப்படின்னு சொல்லி முடிவுல என்ன சொல்றோம்? ஆபோ ஆபோ ஜனயதாச்சனஹா. ஆபஹா, எங்களுக்கு நல்ல பிறப்பை கொடு, இந்த பிறப்பை நல்லதாக ஆக்கி கொடு. இந்த பிறப்பினாலே நல்லதாக ஆக்கின பரோபகாரம், பிறப்பினாலே நான் நல்லவர்களுக்கு நல்ல உதவிகள் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட பிறப்பாக எனக்கு குடுன்னு கேட்கல இந்த மந்திரம், எங்களுக்கு குடுன்னு கேட்கறது. சந்தியாவந்தனம் பண்றவா எனக்கு வேண்டும்னு எதுவுமே வேண்டிக்கிறது இல்லை. காயத்ரி மந்திரத்தினோட அர்த்தமே எங்களுக்கு நல்ல புத்தி கூர்மையை கொடுங்கிறது தான். அப்படி அப்பேற்பட்ட சக்தியினுடைய அந்த மழையை பத்தி இன்னும் நிறைய சொல்ல போற. ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால் அப்படின்னு அடுத்த இன்னொரு ஒரு மழை இல்லாமல் என்ன கெடுதல் வரப்போறதுங்கிறதுக்கு இன்னொரு ஒரு இது சொல்ற. 4வது திருக்குறள் நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். தேங்க்ஸ் அ லாட். Thank you, Shamji. நாளைக்கு அடுத்த திருக்குறளுடைய அர்த்தத்தை இதே டைம்ல பார்ப்போம். Namaskar. Thank you, Shamji.